பாருங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஒவ்வொன்றா எல்லாத்தையும் பார்ப்போம். இதுதான் போட்டு மாரி வரும்ல அது. இது பாருங்க ஆட்டாந்துரி எல்லாமே இருக்குது. சந்தைக்கு பாதி இந்த பக்கம் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. வராதிங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. இதெல்லாம் பாருங்க 90s கிட்ஸ் காலில் 90s கிட்ஸ்க்குலாம் தெரியும் இந்த ஆட்டாந்துரிலாம். நிறைய போட்டிருக்காங்க. நன்னட்டு கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. என்னென்ன போட்டிருக்கீங்க விளையாட்டு பொருட்கள்லாம்? விளையாட்டு பொருள் வந்து மகாராஜா இந்த ட்ரெயின், ஜெயின் கொலம்பஸ், ஜெயிண்ட் வீல், பிரேக் டான்ஸ், கோஸ்டர், டிஸ்கோ, கொலம்பஸ், கொளத்தூரி, நாலு பட்டி தூரி, வாட்டர் பால், பலூன் ரெண்டு. இத்தனை ஐட்டங்கள் இங்க இருக்கு. இத்தனை ஐட்டம் புதுசா போட்டுருக்கேன். இங்க போட்டுருக்கீங்க செங்கமாமி கோயில்ல. என்னைக்கு நான் நோம்பி? நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிக்குது. நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிச்சிருங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 12 வரைக்கும். ஞாயிற்றுக்கிழமை முடிச்சாங்களா? கோயில் தெரியுதா? என்ட்ரன்ஸ் போய் பார்ப்போம். பாருங்க இதுதான் முனிப்பு கோயில், செங்கம்மா முனிப்பு கோயில். போயிட்டு ஃப்ரெண்ட்ல பார்ப்போம். போர்டில் வச்சிருப்பாங்க பாருங்க. பஸ்ஸுக்குலாம் பூஜை போடுவாங்க. இங்க ஃபேமஸான கோயில் சரிங்களா. இந்த பக்கம் பாருங்க கடை போட்டிருக்காங்க வரிசையா. ஐயப்பா ஜனவரி 2 நாங்க கிளம்புறோம். நாங்க வரீங்க? சங்ககிரி சேலம் மாவட்டத்துல இருந்து வரங்க. எங்களுக்கு வந்து ஹரிகர சுதன் குரூப்ஸ் சங்ககிரி செல்லாண்டியம்மன் கோயில இருந்து நாங்க எல்லாமே சபரிமலைக்கு பயணம் பண்றோம். இந்த வருஷம் வரீங்க? இந்த வருஷம் வந்து எங்களுக்கு 33வது வருஷங்க. 33வது. நாங்க பேக் கேமரா தெரியுது ராஜகோபுரம். நீங்களே பாருங்க. அது வேலுதான் சிறப்பு. ஒவ்வொன்றா சுத்தி காமிக்கிறேன். இந்த பக்கம் பாருங்களேன், அப்படியே 2 முனியப்பன் சாமி உட்காந்துக்கிட்டு காவல் தெய்வம்லாம் பக்கத்துல இருக்கிறாங்க. ஒவ்வொன்றா காமிக்கிறவாங்க. பேக் கேமரா வந்து ரொம்ப காலமா இருக்குது. பழமையான கோயில். ரொம்ப பழமையான கோயில். ரொம்ப பழமையான கோயில். எங்களுக்கு விவரம் தெரிய காலத்திலிருந்தே, எங்கள் ஐயா காலத்திலிருந்தே இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் தாத்தா காலத்தில், அப்பா காலத்தில் இந்த கோயில் வந்து இவ்வளோ விரிவாக இல்லை. இந்த கோயில் வந்து அப்போ வந்து சங்கமுள் இருக்கும். இந்த இடத்துல அந்த சங்கமுள்ளுக்கு அடியில் லிங்கம் மாதிரி ஒரு லிங்கம் ஒன்று சங்கமுள்ளுக்குள்ளே இருந்தது. இந்த ஊருக்குள்ள ஒரு இந்திய கோயில் இந்த மூலையில அது வந்து என்னாச்சு அப்படின்னா, அப்போ வந்து யாருக்கும் அதிகமாக தெரியாது. இந்த பக்கம் மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறவங்க இங்கே ஒரு கவுண்டர் வந்து டெய்லி மாடு, இந்த புல்லெல்லாம் நிறைய இதுக்குள்ள இருக்கும். மாடு ஓட்டிட்டு வருவாரு. அதை அப்படியே சுத்திக்கிட்டே போய் அந்த சங்கமுள்ள இருக்கிற இடத்துல போய் நின்று. ஹாய் கைஸ், வெல்கம் டு சிபிஎம் 360. நீங்கள் என்ன போகணும்னா செங்கம்மா முனியப்பன் கோயிலில் வந்து திருவிழா போட்டிருக்காங்க. எங்கள் ஊர் பக்கத்தில் தான், ஒரு 3 கிலோமீட்டர் வரும். போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்களை போய் ஒவ்வொன்றா காமிக்கிறோம். கோயில் இன்னும் ஃபெஸ்டிவலாக ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுறோம். அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாம். ஏன்னா நம்ம கூட பாருங்க குழுக்குள்ள உள்ள ஆக்ஷன் நண்பர்லாம் இருக்கிறாரு. அவரையும் வீடியோவில் வந்தார், அப்படி சேர்த்திக்கிட்டோம். அவர் வீடியோ எடுக்கலையாம்மா, நம்ம எடுப்போம். அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். ஆட்டம் தெரியாது இதுன்னெலாம் போட்டிருக்காங்க. சிம்பிளாக தான் இருக்கும். வாங்க காமிக்கிறேன். ஏன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்குது. உள்ளே வந்தாச்சு சந்தைக்கு. சந்தையில் போட்டிருக்காங்க ஆட்டாந்தூரிலாம். ஒவ்வொன்றா காமிக்கிறேன் பாருங்க. பின்னாடி தெரியுதா சந்தைக்கு வர வழி, இந்த வழி தான். வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். புதுசாக போட்டிருக்காங்க. இது பேர் நம்ம டிஸ்கோவாம். செம்மையாக இருக்குது. ஃபங்க்ஷன் அன்னைக்கு எல்லாம் வந்து விளையாண்டு பார்ப்போம். சின்ன குழந்தைங்க பெரியவங்களுக்குலாம் தெரியல, எல்லாமே ஃபங்க்ஷன் அன்னைக்கு பார்ப்போம். பாருங்க ஆட்டாந்தூர்லாம் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, அப்படியே அந்த பக்கம் பாருங்க, எல்லாம் போட்டிருக்காங்க. கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் வந்து எல்லாம் விசிட் பண்ணி பாருங்க. முன்னாடி பாருங்கலாம் ஒவ்வொன்றா இருக்குது. இன்னும் எல்லாம் வேலை செய்யலை, நீங்களே பாருங்க. ஒவ்வொன்றா போய் பார்ப்போம். நம்ம தலைவர் வேறு ஏதோ யோசனை பண்ணிகிட்டே வர்றாரு பின்னாடி. என்ன யோசனை பண்ணுற? தூக்கம் வருதா? வீடியோன்னா எடுக்க மாட்டேங்கிறேன். பாருங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றா எல்லாத்தையும் பார்ப்போம். இதுதான் போட்டு மாரி வரும்ல அது. இது பாருங்க ஆட்டாந்துரி எல்லாமே இருக்குது. அடுத்து அந்த பக்கம் போய் இன்னும் கொஞ்சம் இருக்குது, பார்ப்போம். அந்த பக்கம் நிறைய போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் சரிங்களா. இந்த பக்கம் கொஞ்சம் போட்டிருக்காங்க. ஏன்னா சந்தனால பிரித்து விட்டுருக்காங்களா, அதனால அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டிருக்காங்க. இந்த கோயில் பேர் வந்து பார்த்தீங்கன்னா செங்கம்மா முனியப்பன் கோயில். பல்லக்காப்பாளையம் இருக்குது, எக்ஸ்ரே காலேஜ் பக்கத்தில். வராதிங்கன்னா வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சங்ககிரி, பவானி, அந்த மாதிரி லோக்கல் இருக்கிறீங்களா வந்து பாருங்கள் சரிங்களா. வெப்படை, ஈரோடு, திருச்செங்கோடு எல்லாம் வந்து லோக்கல் இருக்கிறீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்கள் சரிங்களா. வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. சந்தைக்கு பாதி இந்த பக்கம் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. வராதிங்க வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள் 90s கிட்ஸ் காலில் 90s கிட்ஸ்க்குலாம் தெரியும் இந்த ஆட்டாந்தூரிலாம். இந்த வெயில் மாரி போட்டிருக்காங்க. இதெல்லாம் நான் ஆரம்பிக்கல சரிங்களா. வந்து உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டு இருக்கேன் சரிங்களா. எல்லாம் தெரிஞ்சிட்டோம், அதுக்கு முன்னாடி அப்டேட் போடுவோம் எப்படின்ட்டு. லோக்கல்லே இருக்கிறோம் இல்லையா, அதனால நம்ம பழைய சேனலில் போட்டிருப்போம். ஏன்னா அந்தியூரை பற்றி இப்போ நான் வந்து சேனல் மாற்றியாச்சு. அது வந்து வேறு கண்டனில் போயிட்டோம், அதனால புது சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் சரிங்களா. கொலம்பஸு, ஜெயிண்ட் வீலு,
பிரேக் டான்ஸ் அது மாதிரி நிறையா போட்டிருக்காங்க புதுசாக. எல்லாம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் தகவல் சொல்லுங்க. ட்ரெயின் அது மாதிரி புதுசாக போட்டிருக்காங்க. இந்த ஊரில் எவ்வளோ இடங்குதோ அதுக்கு அது மாதிரி போட்டிருக்காங்க. ஏன்னா அந்தியூர் வந்து பெரிய ஊர்லாம் பெருசாக போட்டிருக்காங்க. எல்லாம் வந்து விசிட் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள ஒவ்வொன்றா காமிக்கிறோம். லோக்கல் இருக்கிறவங்க வந்து விசிட் பண்ணிடுங்க டக்குன்னு. சரிங்களா? இதுனே குழம்பு இருக்குது. இதே அந்த போட்டிங் மாரி போவாங்களா? அதெல்லாம் தண்ணி உள்ள நாளைக்கு தான் விடுவாங்க. இதெல்லாம் தான் அந்த போட்டு போறது அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். நீங்க பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. நம்ம அந்தியூர்ல காமிச்ச மாதிரி மேலே ஏறலாம் காமிக்க முடியாது, கீழே தான் காமிக்க முடியும். மேலே ஏற முடிஞ்சுன்னா ஏறி காமிக்கிறேன். சரிங்களா? நம்மளால வளைச்சு வீடியோ பிடிச்சிட்டே இருக்கிறாரு அங்கேயும். ஏன்னா வீடியோ எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா எடுக்கிறாரு. சரிங்களா? நிறைய போட்டிருக்காங்க. நன்னட்டு கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. என்னென்ன போட்டிருக்கீங்க விளையாட்டு பொருட்கள்லாம்? விளையாட்டு பொருள் வந்து மகாராஜா இந்த ட்ரெயின், ஜெயின் கொலம்பஸ், ஜெயிண்ட் வீல், பிரேக் டான்ஸ், கோஸ்டர், டிஸ்கோ, கொலம்பஸ், குளத்தூரி, நாலு பட்டி தூரி, வாட்டர் பால், பலூன் ரெண்டு. இத்தனை ஐட்டங்கள் இங்க இருக்கு. இத்தனை ஐட்டம் புதுசா போட்டிருக்கேன். இங்க போட்டிருக்கீங்க செங்கமாமி கோயில்ல. எனக்கு நான் நோம்பி நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிக்குது. நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிச்சிருங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 12 வரைக்கும். ஞாயிற்றுக்கிழமை முடிச்சிருவீங்க நைட்டு. வரீங்க வரலாம் லோக்கல்ல இருக்கிறீங்க. ஆமா. சரிங்களா? நம்ம நன்றி. பேட்டி கொடுத்தாரு, அப்படியே சூப்பரா இருந்துச்சு. என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நாளைல இருந்து ஆரம்பிக்குது. நம்ம அதுக்கு முன்னாடியே அப்டேட்டா ஒரு வீடியோ போடுறோம். என்னால தெரிஞ்சுக்கணும்ல. இதுதான் ஜெயிண்ட் வீலாமா? நான் சொல்லிட்டு இருந்த பேர் ஆட்டம் இருந்தா சொல்லுவேன். இது பேர் ஜெயிண்ட் வீல். பாருங்க, இதுதான் கொலம்பஸ். தெரியுதா? இதுதான் கொலம்பஸ். ரோலர் கோஸ்டர் ட்ரெயின் அம்மா. பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு பயங்கரமா இருக்குது. வாங்க ஃப்ரண்ட்ல போய் காமிக்கிறேன். அப்படியே எப்படி டைனோசர் மாரி முன்னாடி பாருங்க போட்டோ. தெரியுதா? டைனோசர் மாரி மூக்கு வச்சுட்டு எப்படி இருக்குதுன்ட்டு பாரு. இப்படி போய் இப்படி சுத்தி வர மாட்டேங்குது. இதெல்லாம் செம்மையா இருக்கும். இந்த பக்கம் பாருங்களா கொலம்பஸ். எல்லாம் ரெண்டு போட்டிருக்காங்க. ஜெயிண்ட் வீலும் கொலம்பஸும் மட்டும் ரெண்டு போட்டிருக்காங்க. ஒரு ரவுண்ட்ஸ் காமிக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட்ஸ் காமிக்கிறேன். நீங்களே பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. பங்கமா இருக்குதா? வேற லெவலில் கொண்டாடுறோம் ஃபங்க்ஷனு. சரிங்களா? அங்கே பாருங்க எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்ட்டு. நீங்களே இங்கே பாருங்க, எல்லாம் இப்போ வேலை நடந்துட்டு இருக்குது. எல்லாம் சும்மா இல்லை. வாங்க அப்படியே கோயிலுக்குள்ள போய் ஒன்று பார்ப்போம். எப்பயுமே ஆர்வமாயிட்டா எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். வீட்டுக்கு கூப்பிட்டா போகவே மாட்டேங்கிறோம். இங்கே பாருங்களேன், விட்டா நானும் ஏறிக்கு வந்து நடக்குது இன்னைக்கு. கோயில் அப்படியே இது பார்த்தாச்சு. தூரி அந்த விளையாட்டு பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. அடுத்து வந்து நம்ம எங்கே போகிறோம்னா கடை வீதியும் கோயிலுக்குள்ளே போய் ஹிஸ்ட்ரி வீடியோ கேட்குறோம். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா கோயில் ஹிஸ்ட்ரி வீடியோ தானே முக்கியம் நம்மளுக்கு. போய் அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அப்படியே ஒவ்வொன்றா போவோம். எல்லாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். சரிங்களா? பாருங்க, கடை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும். சரிதா? எல்லாம் வேலை முடியல, நாளைக்கு தான் ஆரம்பிப்பாங்க. இந்த பக்கம் பாருங்க, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கடை ஒன்று ஓப்பன் பண்ணல, கொஞ்சம் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்படியே பார்ப்போம். நாங்கள் என்னென்னமோ கடை ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தானே இந்த கடை. கோயிலுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு ஸ்டூடியோ பாவா போறதுல ஏதாவது கடை இருந்துச்சுன்னா கடையை காமிப்போம். சரிங்களா? ஏன்னா எனக்கு எதுவும் வரல, நாளைக்கு தான் போடுவாங்களாமா கடையில். கேட்ட முடியாது. அந்த ஐயா அப்படி தான் சொன்னார். நாளைக்கு சாயந்தரம் தான் ஆரம்பிப்பேன். அதனால் கடையில் தான் போடுவாங்களாம். அப்படியே போயிட்டு கோயிலில் கொஞ்சம் பார்ப்போம். நடந்து போயிட்டு இருக்கோம். 1 வருஷம் கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயிலுக்கு சங்கிரிபுரம் ரோட்டில் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். சரிங்களா? செங்கமாமணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எல்லாம் பாருங்க, லேடிஸ் தேவையான ஐட்டம் கடை போட்டிருக்காங்க. நீங்களே பாருங்க, எல்லாம் போட்டிருக்காங்க. நீங்களா குடிச்சு பாருங்க. சரிங்களா? சும்மா வந்தாச்சு. பேக்காமல கோயில் தெரியுதா? என்ட்ரன்ஸ் போய் பார்ப்போம். பாருங்க, இதுதான் முனிப்பு கோயில், செங்கம்மா முனிப்பு கோயில். போயிட்டு ஃப்ரெண்டில் பார்ப்போம். போர்டில் வச்சுருப்பாங்க பாருங்க. பஸ்ஸுக்குலாம் பூஜை போடுவாங்க. இங்கே ஃபேமஸான கோயில். சரிங்களா? இந்த பக்கம்லாம் பாருங்க, கடை போட்டிருக்காங்க வரிசையாக. கோயிலுக்குலாம் போகிறீங்களா பாருங்க, வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க. சரிங்களா? பாருங்க, செல்ஃபிலாம் போட்டுட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்க எப்படி சாமி கும்பிட்டு இருக்காங்கன்னு. சரிங்களா? ரோடு ஜாயிண்ட் ஆகும் இல்லையா, அது வரைக்கும் கடை போட்டிருக்காங்க. இதான் சங்கிரி ரோடு. அந்த சங்கிரி ரோடு வரைக்கும் கடை போட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த ஜாயிண்ட்ல அது வரைக்கும் கடை போடுவாங்க. இந்த லாஸ்ட் வரைக்கும் கடை போடுவாங்க. சரிங்களா? அடுத்து கோயிலுக்கு போயிடலாம். ஐயப்பா, ஜனவரி 2 நாங்க கிளம்புறோம். நாங்க எந்த ஊர்ல வரீங்க? சங்ககிரி சேலம் மாவட்டத்துல இருந்து வரங்க. எங்களுக்கு வந்து ஹரிகர சுதன் குரூப்ஸ் சங்ககிரி செல்லாண்டியம்மன் கோயில இருந்து நாங்க எல்லாமே சபரிமலைக்கு பயணம் பண்றோம். இந்த வருஷம் போறீங்க? வருஷம் போறீங்க? இந்த வருஷம் வந்து எங்களுக்கு 33வது வருஷங்க. 33வது. எத்தனை பேர் போறீங்க? நாங்க இந்த வருஷம் 40 பேர் போறோங்க. 40 பேர் போறீங்க? ஆமாங்க. வேண்டிக்கிறோம் எல்லாமே நல்லதா நடக்கணும். எல்லாமே நல்லதா நடக்கணும். சரணம் ஐயப்பா. எங்க காவல் தெய்வமான முனியப்ப சாமியை பாக்குறதுக்கு வந்திருக்கோம். கும்பிட்டு கிளம்பிடுறீங்க? கும்பிட்டு நாங்க பெருவழிங்க. போயிட்டு எத்தனை நாள் வருவீங்க? நாங்க 4 நாள் கழிச்சு வருவோங்க. போயிட்டு வரதுக்கு 4 நாள் ஆயிருங்க. நடந்து போறீங்களா பஸ்லயா? நடந்துங்க. பெருவழி.
சரிங்க. சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா. எடுத்துக்கிறாங்க செங்கம்மா முனிப்பன் கோயில் பல்லக்காப்பாளையம் பாருங்க. ராஜகோபுரம் பாருங்களா எப்படி இருக்குன்ட்டு. இந்த பக்கம் பாருங்க முனிப்பு சாமி அதோட காவல் தெய்வம்லாம் இருக்கிறாங்க வரிசையா. இங்க பாருங்க இதுதான் கோயில். ஒரு ஃபுல் வியூ காமிக்கிறேன் பாருங்க. அப்படி உள்ள போய் பார்க்கலாம். இப்போ பாருங்களா வேலு எக்ஸோட வச்சுக்கிறாங்க. இதுதான் அந்த கோயிலுக்கு அழகு. வேலு வேலு தான் அந்த கோயிலுக்கே சிறப்பு. இங்க பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு சாமி. நாங்கள் பேக் கேமரா தெரியுது ராஜகோபுரம். நீங்களே பாருங்க. அது வேலு தான் சிறப்பு. ஒவ்வொன்றா சுற்றி காமிக்கிறேன். இந்த பக்கம் பாருங்களேன் அப்படியே 2 முனியப்பன் சாமி உட்காந்துக்கிட்டு காவல் தெய்வம்லாம் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஒவ்வொன்றா காமிக்கிறவாங்க. பேக் கேமரா முனிப்பன் சாமி 2 இருக்குது. காவல் தெய்வம் பாருங்க பக்கத்தில் வச்சிருக்காங்க பாருங்களா. ராஜாபுரம் குதிரை போகிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் பாருங்க காவல் தெய்வம் போலீஸ் அது நிறைய இருக்குது. இது பார்த்தீங்களா அப்படியே வண்டியில் செஞ்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. நீங்களே பாருங்க. இதுலேயே பாருங்க விநாயகர் கோயிலில் வச்சிருக்காங்க. அது சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பினாங்க. விநாயகர் அப்படியே எங்கள் சாமி கும்பிட்டு கிளம்பிக்கலாம். சரிங்களா. என்ட்ரன்ஸ்லேயே வச்சிருக்காங்க. போகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு சைடில் போயிட்டு இருக்கோம். அங்கே ஏதோ தகவல் கிடைக்குதான்னு பார்ப்போம். சரிங்களா. நம்மளுக்கு கிடைக்குதான்னு தகவல் பார்ப்போம். பாருங்க இங்கே தான் பொங்கல் வைக்கிற இடம் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம். இந்த பக்கம் தான் கோயில். நீங்களே பாருங்க. அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது முனிப்பன் சாமி தான் நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட்ல தெரிஞ்சு ஏதாவது சொல்லுங்க. ஒரு எப்படி கோபமாக இருக்கிறத பாருங்க. பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்ட்டு சாமியை. மேலே பாருங்க ஒரு பூ டிசைன் போட்டுருக்காங்க. இங்கே பாருங்க இந்த பக்கம் பாருங்க டிசைன்லாம் போட்டிருக்காங்க. எடுக்கூடாது. இங்கே பாருங்க எல்லாம் பூ கட்டி இருக்காங்க சாமிக்கு. ஆனால் இங்கே ஃபங்க்ஷன் வருது இல்லையா அதனால முன்னாடியே எல்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா கவுண்டர் முனிப்ப சாமி. அப்படியே இங்கே பாருங்க நிறைய முனிப்பன் இருக்குது. ஒவ்வொன்றா போய் பேர்லாம் படிப்போம். சரிங்களா. இருக்குது முனிப்ப சாமி முன்னாடி வச்சிருக்காங்க. இல்லை பாருங்க இந்த பக்கம் பாருங்க காவல் தெய்வம் வச்சிருக்காங்க சாமிக்கு. பார்த்தீங்களா. அப்படியே கோயில் சுற்றி வந்தாச்சு. இந்த பக்கம் ஒரு சாமிக்குது அதையும் பார்க்கலாம். முனிப்ப சாமி பாருங்க எப்படி கோவக்காரனா இருக்கிற பாருங்க. அது வேலு தாங்க சிறப்பு இந்த முனிப்பனுக்கு. கருப்புநாள் சாமி இங்கே இருக்குது பாருங்க. நீங்களே தெரியுதா. இதுதான் முனிப்ப சாமி. இந்த முனிப்பு கோயில் எத்தனை வருஷமா இங்க இருக்குது? இதை பத்தி வரலாறு நோம்பி எத்தனை நாள் கொண்டாடுவாங்க நல்லா சொல்றீங்களா? முனிப்பு கோயில் வந்து ரொம்ப காலமா இருக்குது. பழமையான கோயில். ரொம்ப பழமையான கோயில். ரொம்ப பழமையான கோயில். எங்களுக்கு விவரம் தெரிய காலத்திலிருந்தே எங்கள் ஐயா காலத்திலிருந்தே இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் தாத்தா காலத்தில் அப்பா காலத்தில் இந்த கோயில் வந்து இவ்வளோ விரிவாக இல்லை. இந்த கோயில் வந்து அப்போ வந்து சங்கம் முள் இருக்கும் இந்த இடத்துல. அந்த சங்கம் முள்ளுக்கு அடியில் லிங்கம் மாதிரி ஒரு லிங்கம் ஒன்று சங்கமுள்ளுக்குள்ளே இருந்தது. இந்த ஊருக்குள்ள இந்திய கோயில் இந்த மூலையில அது வந்து என்னாச்சு அப்படின்னா அப்போ வந்து யாருக்கும் அதிகமாக தெரியாது. இந்த பக்கம் மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறவங்க இங்கே ஒரு கவுண்டர் வந்து டெய்லி மாடு இந்த புல்லெல்லாம் நிறைய இதுக்குள்ளே இருக்கும். மாடு ஓட்டிகிட்டு வருவார். அதை அப்படியே சுற்றிக்கிட்டே போய் அந்த சங்கமுள்ள இருக்கிற இடத்துல போய் நின்றுக்குமாமா. அங்கே வந்து நின்றுக்கிட்டு அது பாட்டுக்கு பால் வந்து மடியிலிருந்து கறக்குமா மாடு. அது வந்து கறக்கும்போது அந்த சிவலிங்கத்துக்கு அந்த முள்ளு வழியே உள்ளே போகும். இப்படியே அந்நாட்டு நடந்துட்டு இருந்திருக்குது. வீட்டில் போய் சாயங்காலம் பால் பீச்சுன்னா பால் இருக்கிறது இல்லை மாட்டுக்கு. அந்த கவுண்டர் என்ன பண்ணிட்டாரு, அவர் வேட்டு கவுண்டருங்க. வேட்டு கவுண்டர் இந்த கோயில் என்னுடைய காணியாச்சு. அவர் வேட்டு கவுண்டர் தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அப்புறம் அப்படியே சுத்திட்டு ஒரு நாள் இந்த மாடு என்ன பண்ணுது, டெய்லியும் போய் அங்கே நிற்கிது, அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலான்னு மாட்டை விட்டுட்டு ஒரு ஆட்டுக்கு அப்படியே ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு இருந்திருக்காரு. மாடு வளர்க்கும் போல் அப்படியே சுத்திக்கிட்டே வந்து அந்த மூலையில் போய் நின்று அந்த மூலையில மாடுங்க வச்சிருக்கீங்க. அதனுடைய அமைப்பு தாங்க அது. அந்த கோயில் உருவாகியினுடைய தோற்றம் தான் அந்த அது பண்ணி வச்சிருக்குது. அது போய் பார்க்கலாமே, பக்கத்துல பார்க்கலாம். அப்புறம் அது பார்த்துட்டு இருக்கும்போது மாடு வந்து அது மாட்டுக்கு மடியிலிருந்து பால் கறந்து அந்த லிங்கத்துக்கு முள்ளு மூலியமா அடியில் போயிட்டு இருந்து கண்டுபிடிச்சி அப்புறம் அவர் எல்லாத்தையும் சொல்லி எல்லாரும் வந்து அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணி பார்க்கும்போது ஒரு லிங்கம் உருண்டையா லிங்கம் இருந்தது. அதை எடுத்து வச்சு தான் ஊருக்காரெல்லாம் சேர்ந்து எடுத்து வச்சு சின்னதாக அப்போ கல்லுக்கட்டு இப்போ இதெல்லாம் இல்லை, சின்ன அதுக்கு 10க்கு 10 ஒரு கல்லுக்கட்டு வச்சு அந்த கல்லுக்கட்டுக்குள்ளே சாமி வச்சு செஞ்சிட்டு இருந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு இதே மாதிரி செஞ்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு சங்கமுள்ளுக்குள்ளே இருந்ததுனால அதனுடைய முழு பேர் முனியப்ப சாமி அவதாரம். முனியப்ப சாமி வந்துச்சு சிவலிங்கம் வந்து இருந்ததுனால அது ஈஸ்வரனுடைய அவதாரம். இங்க வந்து
காவல் தெய்வமா வந்து இருக்கிறதுனால சங்கம் முள்ளுக்கடியில் இருந்ததுனால சங்கமா முனீஸ்வரர் அந்த லிங்கம் வந்து அந்த காலத்துல பேர் அப்படி வச்சிருந்தாங்க. முனீஸ்வரர் லிங்கம் வந்து முனீஸ்வரருக்கு சேர்ந்தது. அது முனீஸ்வரர் அவதாரத்தில் இருந்ததுனால இங்க காவல் தெய்வமா இருக்கிறதுனால அது சங்கமா ஈஸ்வரன் வச்சாங்க. சங்கமா முனீஸ்வரன் அந்த காலத்துல அது நாளடைவில் செங்கமா முனியப்பன் அப்படின்னு இந்த காலத்துல மாறி போச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் தான் கொஞ்சமா விரிவாகி எங்க தாத்தா எங்க பாட்டார்கள் இங்க இருக்கிற கவுண்டர்மார்கள்லாம் சேர்ந்து கொஞ்சமா இந்த கோயில் கட்டி ரொம்ப நாளுக்கு முன்னாடி இதை கட்டியாச்சு. இந்த கோபுரம் கட்டினது பக்கமாத்த ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்குள்ளதான் இந்த கோபுரம் கட்டினது இதெல்லாம். அதுக்கப்புறம் 1957லயே 47 சுதந்திரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இருந்து அதுக்கப்புறம் தான் இந்த கல் மண்டபம் கட்டினது கோயில். அதுல இருந்து அப்படியே விரிவாகிட்டு நிறைய ஊர் இந்த கோயிலுக்கு வராங்க. நிறைய ஊர்ல இருந்து எதுக்கு வராங்க? இந்த கோயில்ல வந்து முனிப்பனோட சிறப்பு என்ன? முனிப்பனோட சிறப்பு சக்தி வாய்ந்த இந்த தெய்வம் ரொம்ப பழங்கால தெய்வம், ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். என்ன நம்மளுக்கு கோரிக்கை இருக்குதோ, என்ன நமக்கு சரியில்லையோ அதை வந்து வேண்டினா அது அப்படியே நடக்கும். இப்போ உடம்பு சரியில்லை, இப்படி ஆகி போச்சு, எனக்கு நல்லா பண்ணி கொடுன்னா அது நல்லது பண்ணிடு. அதே மாதிரி கல்யாணம் ஆகல அப்படின்னு வேண்டினா கல்யாணம் ஆயிடும். கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை அப்படின்னா குழந்தையாகும், எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி லாரி பஸ்ஸு இந்த மாதிரி தொழில் நிறுவனங்கள் மில்லு போக்குவரத்து எனக்கு சரியா மில்லு ஓடல இந்த மாதிரி இருக்குது. நான் வந்து எனக்கு நல்லபடியா பண்ணி இந்த கோயில் சுத்தி நிறைய முனிப்புகள் வச்சிருக்காங்க. எல்லாமே முனீஸ்வரர் அவதாரம் தான். எல்லாம் ஒவ்வொன்றும் முனீஸ்வரர் அவதாரம். அவங்க அந்த காலத்துல தான் இவருக்கு சின்ன கவுண்டன் ஒரு மணி இது வேட்டராய் மில்லு கொமாலையும் இவங்களாம் வந்து வேண்டுதலைக்கு செஞ்சு வச்சிருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கையே நிறைவேறிடுச்சு. நான் நிறைவேறினா உருவம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு இதை செஞ்சு வச்சிருக்காங்க. அது மாதிரிதான் அது சென்னமட்டி முனி, அது ஆலாங்காட்டு காலமணி, இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த காலத்திலேயே செஞ்சது. அதுக்கப்புறம் தான் இது ஒவ்வொன்றா விரிவடைஞ்சு இவ்வளவு பெருசாகி எது நடந்தாலும் எதை செஞ்சாலும் வேண்டினாலும் அது அப்படியே நடக்கும். அதனால வந்து இது கோயில் ரொம்ப அதுல இருந்து சிறப்பா நடந்துகிட்டு இருக்குது. இப்போ ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு விபத்து, ஒரு கல்யாணம் ஆகல, தொழில் நல்லா நடக்கல, அப்புறம் மில்லு கட்டின ஓடல, பஸ் வாங்கின சரியா நஷ்டம் ஆகி போச்சு, தொழில் நஷ்டம் போச்சு, இதெல்லாம் நல்லா வேண்டி கொடுக்கணும். எது வேண்டாலும் அப்படியே சிறப்பா நடக்கிறதுனால அவ்வளவு கூட்டம் சேருது. அவ்வளவு சாமி அந்த கோயிலுக்கு வராங்களா? கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாட்டிலேயே பாதி மாவட்டங்க வருது. தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், நாமக்கல், தருமபுரி, ஒகேனக்கல், வெளி மாநிலத்தில இருந்தும் வர்றாங்க. எல்லாருமே வராங்க. அந்த அளவுக்கு இந்த கோயிலினுடைய மகிமை சிறப்பு, சாமியினுடைய அருள் எல்லாத்துக்கும் பலிக்குது. எல்லாரும் நல்லபடியா செய்யறாங்க. கோயில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. எத்தனை நாள் இந்த கோயில் பண்டிகை நடக்கும்? இந்த கோயில் வந்து வருஷம் ஒவ்வொரு வருஷம் ஜனவரி மாதம் முதல் வாரத்துல வரக்கூடிய வெள்ளி சனி ஞாயிறுல பண்டிகை நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் தேதி பிறக்கிறத பொறுத்து. இந்த வருஷம் எத்தனை தேதி? இந்த வருஷம் 3, 4, 5 ஜனவரி 3 வெள்ளிக்கிழமை, 3 வந்து வெள்ளிக்கிழமை, 4 சனிக்கிழமை, 5 ஞாயிற்றுக்கிழமை, 3 நாள் சிறப்பாக நடக்கும். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய வியாழக்கிழமை பெரும்போசின்னு அதுக்கு பேர். இந்த கிராமத்துக்கார இதுக்கு சேர்ந்தவங்கெல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து அபிஷேகம் எல்லாம் ஆராதனை செஞ்சு பிரசாதம் வழங்கி போனோம். அதுல இருந்து பண்டிகை ஆரம்பிச்சுக்கு. எத்தனை ஊர் சேர்ந்து இந்த பண்டிகை நடத்துறாங்க? பள்ளக்காலம் கிராமமே புராணத்துக்கு சேர்ந்தது. தேர் இழுப்பாங்களா? தேர் 6 ஊர்ல இருந்து தேர் வருங்க. 6 ஊர்ல இருந்து என்னென்ன ஊருங்க? 6 ஊர்ல இருந்து தேர் வரும். ஆக்கியவண்டம்பாளையம், மலைப்பாளையம், கிணத்துப்பாளையம், கோதினானூர், ஆக்கியவண்டம் காலனி, அதாவது அது வந்து தலித் மக்கள், அது தனியா செய்யறாங்க. அதுக்கு அடுத்து கொல்லவட்டி காலனி, அவங்க தலித் மக்கள் எஸ்சி குரூப், அவங்க தனியா செய்யறாங்க. மொத்தம் 6 ஊர்ல இருந்து இந்த சாமிக்கு ஊர்வலமா சாமி தேர் ரதம் கொண்டுட்டு வருவாங்க. அது எப்படின்னா ஒவ்வொரு வருஷம் வெள்ளிக்கிழமை அந்த சாமியெல்லாம் காவேரி போய் தீர்த்தம் கொண்டுகிட்டு அந்த ஊருக்கு போயிடும். அதுக்கப்புறம் அங்கிருந்து ரதம் ஜோடிச்சு மின்சார விளக்கெல்லாம் சீரியல் செட்டு போட்டு நையாண்டி மேலாம் பாட்டு கச்சேரி அதெல்லாம் நடக்கும். எல்லாமே கரகத்தாட்டம் அது இது எல்லாம் வேடிக்கையோட வான வேடிக்கையோட இந்த இடத்துல 4 ரோடு இருக்குது. மலைப்பாளையம் பிரிவில் எல்லாம் 6 ரதமும் அங்கே வந்து சேரும். அவங்க இருந்து அப்படியே மெதுவாக கோயிலுக்கு சனிக்கிழமை காலையில் வெடிக்கல 6 மணிக்கு இங்கே வந்து சேரும். அப்போ தான் ரொம்ப விசேஷமாக இருக்குது, நல்லா இருக்கும். அடுத்த நாள் எல்லா சாமி குடி வந்துக்கும். அதுலேருந்து சனிக்கிழமை ஃபுல்லாக பண்டிகை, சாமி தரிசனம், பொங்கல் வைக்கிறது எல்லாமே நைட்டு காலையிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் கூட்டிருக்கேன். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை கடை வெட்டுறது, மஞ்சள் நாரி விட்டால் சாமி எல்லாம் அந்த ஊர்வலம் போகிறது. அதோட பண்டிகை முடியும். அதுக்கு இடையில நாடகம்,
டான்ஸு பாட்டு கச்சேரி ஆடலுடன் பாடல் எல்லாமே சிறப்பாக நடக்கும். அந்த அளவுக்கு சாமி வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப காட்சி அளிக்கிறார். நேருக்கு நேராக பேசுகிற மாதிரி வேண்டுன மாதிரி நடக்கும். முனிப்பு சாமி இது முனிப்பினுடைய அவதாரம். முனிப்பு சாமி இது கிடா வெட்டுறது பொங்கல் எல்லாமே நடக்கும். நன்றியோட முடிச்சு. இந்த கோயில் உருவாகத்தினுடைய தோற்றம் இதுதான் அந்த காலத்தில் ஒரு மூலையில் இந்த மாதிரி இருக்கு. சங்கமுள்ளுக்கடியில் இந்த மாதிரி சிவலிங்கம் இருந்தது. இதை கண்டுபிடிச்சு எடுத்து இந்த கவுண்டர் தான் தினம் மாடு ஓட்டிட்டு வருவார். இந்த கவுண்டர் அந்த கவுண்டனுடைய உருவத்தை செஞ்சு வச்சிருக்காங்க. அப்படியே வந்து இவர் கண்டுபிடிச்சு தான் எல்லாத்திட்டையும் சொல்லி அதெல்லாம் தோண்டி எடுத்து வெட்டி பார்க்கும்போது இந்த மாதிரி சிவலிங்கம் இருந்து அதை எடுத்து வச்சு கல்கட்டு கட்டி ரொம்ப நாளா கல்கட்டுக்குள்ளேயே எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைஞ்சுதான் கல்கட்டுக்குள்ள எடுத்து வச்சு ரொம்ப வருஷமா அப்படியே கல்கட்டுக்குள்ளேயே இருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பக்கம் எல்லாரும் வசூல் பண்ணி பெரியவங்கெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டடம் கட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி இந்த அளவுக்கு கோயில் விரிவாக இந்த விரிவாகிறதுக்கு காரணம் அது சாமியினுடைய சக்தி பக்தி எல்லாத்துக்கும் காட்சி அளிச்சு எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டிய மாதிரி நடக்கிறதுனால எல்லா மக்களும் சரியா செய்யறாங்க. சாமி எல்லாத்துக்கும் நல்லபடியா அவங்க வேண்டுதலை வந்து நிறைவேற்றி கொடுக்கறதுனால இது நல்லா பவர்ஃபுல் சாமியா இருக்குது. எது வேணாலும் அப்படியே நடக்கும். அதனால மக்கள் வந்து சிறப்பாக செய்யறாங்க. அந்த அளவுக்கு இங்க கோயில் தானே 2 கால போச்சு நடக்குது. இது கவர்மெண்ட் கோயில். இந்து சமய கவர்மெண்ட் கோயில் இந்து சமய அறநிலை கண்ட்ரோல்ல இருக்குது. அவங்க மூலியமா நாங்கள் பரம்பரை தர்ம கருத்தாவா எங்களை நியமிச்சிருக்காங்க. அந்த காலத்துல எங்கள் ஐயா காலத்துல இதெல்லாம் வாங்கினது அது அப்படியே எங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி நடக்குது. ஒவ்வொரு வருஷம் சிறப்பாக ஜனவரி முதல் வாரத்தில் வரக்கூடிய சனி ஞாயிறு வெள்ளி சனி ஞாயிறில் பண்டிகை நடக்கும். சிறப்பாக நடக்குது. எல்லாரும் இந்த கோயில் எல்லா ஜாதிக்காரருக்கும் பொதுவான கோயில். யார் வேணாலும் வரலாம் போகலாம் சாமி கும்பிடலாம் கடை வெட்டலாம் பங்கு வைக்கலாம். அது வேண்டுதெல்லாம் வைக்கலாம். வேண்டுதெல்லாம் நடந்து அந்த காரியத்தை அவங்க கட்சியோட செஞ்சிடறாங்க. அது மாதிரி எல்லாமே சிறப்பாக இருக்குது. நன்றி வணக்கம். பாருங்க ஐயா வாரத்துக்கு லேட் பண்ணிட்டாரு. அதனால பேட்டி எடுக்குது நைட் ஆகிப்போச்சு. சரிங்களா? அதனால வெயிட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பின்னாடி பாருங்க சாமி காமிக்கிற கலரில் லைட் போட்டிருக்காங்க. பார்க்கலாம். பாருங்க சாமி பாருங்க எப்படி லைட் போட்டு பங்கமாக இருக்குதுன்ட்டு. இங்கே பாருங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். சரிங்களா? பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஷேர் பண்ணுங்க. இது வந்து என்டர்டைன்மெண்ட் வீடியோ தான். அடுத்த வரைக்கும் உங்கள் சேனலை வந்து வெயிட் பண்ணி பாருங்க. சரிங்களா? வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா